தென்னாடுடைய சிவனே போற்றி. வனக்கை மும்மத வேளம்புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துவனோ அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துவனோ. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நென்னறிதனை உலகமெல்லாம் பரவ செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருநாதர் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இந்த அரங்கத்தை நமக்கு அளித்து உதவியிருக்கின்ற ஸ்ரீ நாராயணகுரு தேசிக சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இப்பொழுது பட்டத்தில் எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய கோவில் மடக்கூடிய சுவாமிகள் அவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அளித்த நம்மளுடைய வழக்கறிஞர் ஐயா அவர்கள் நமக்கு முன்னமே பழக்கம். எங்கள் இல்லத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க, திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி. சாமி அருணகிரிநாதர் சொல்லுவார், உன்னை தினம் தொழுதில்லன் உனதியல்பினை உரைத்தில்லன் பல மலர் கொடு உன் அடியினை தொழுதில்லன் ஒரு தவம் இலன் உனதருள் மாறா உள்ளத்து அன்பதம் உறைவிடம் அறிந்திலன். உனது அருளிலே இருக்கக்கூடிய அடியார்களுடைய இருப்பிடத்தை அறிந்து கொள்வது ஒரு அடியாருடைய இயல்பு. சற்று நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இந்த இடம் தான் வந்தேன். என் கண்ணில் இந்த இடம் தெரியல, இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க தெரியல. இதுக்கு பின்னாடி போய் நிற்போம், அந்த டிராஃபிக்கை விட்டுன்னு அங்கனக்குள்ளே போய் ஐயாவுக்கு போன இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் நெருப்புக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, நெருப்பு தெரியுமா? நெருப்புக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னா நான் சொல்கிறது சரியா தவறா? சரியா தவறா? நெருப்பு சுற்றி இருக்கு, விளக்கேற்றின எரியுமா எரியாதா? ஆனால் இறைவனுடைய கருணை அது தாக்காம நாம வந்து உண்மைதானே. எல்லா இடத்துலையும் நெருப்பு, ஆனால் தெரியல. பள்ளிக்கூடத்தில் பையன் என்ன பண்ணான்னா, பையன்கிட்ட போய் வாத்தியாரு இது என்னடான்னு ஒரு யானை மரக்கட்டை பொம்மை அப்படி காட்டினாராம். பையன் என்ன சொல்லுவான்? யானைன்னு சொல்லுவான். ஒரு பையன் யானைன்னு சொன்னான். வாத்தியார் குட்டுன்னாரு. உடனே பக்கத்தில் இருந்த பையன், சார் இவன் பொய் சொல்றான் சார், இது மரக்கட்டை சார். மரக்கட்டை சரியா யானை சரியா? இதுல இருந்து ஒரு விடயம் என்னன்னா, மரம் தெரிஞ்சா யானை தெரியாது, யானை தெரிஞ்சா. இது என்னங்க சிவா? நான் சொல்றேன் தங்கம். தங்கம் தெரிஞ்சா மோதிரம் தெரியாது. மரத்தில் மறைந்திருந்தது மாமத யானை. மரக்கட்டைக்குள்ள ஒரு யானை மறைஞ்சிருக்கு. அதுபோல பரத்துக்குள் சிவம் மறைஞ்சிருக்கு. இது பஞ்சபூதத்துக்குள், சிவத்துக்குள்ள பஞ்சபூதம் மறைஞ்சிருக்கு. யார் ஒருவனுக்கு சிவம் தெரியுதோ அவனுக்கு இந்த உலகம் தெரியாது. யார் ஒருவனுக்கு இந்த உலகம் தெரியுதோ அவனுக்கு என்ன தெரியாதான்? ஒண்ணு தெரிஞ்சா, இந்த இடத்துல இருட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. வெளிச்சம் தெரியறதுனால எது தெரியல? இருட்டு தெரியல. இருட்டு தெரிஞ்சா
ரெண்டும் உலகத்துல இருக்கு. அறியாமையும் இருக்கு, அறிவும் இருக்கு. அறிதலும் இருக்கு, அறியாமையும் ஒரு விடயம். அதுபோல என் பக்கத்திலேயே இருந்திருக்கு, எனக்கு தெரியல, நான் எங்க போய் பார்த்துருக்கேன். இப்ப திருப்பியும் தான் காட்டுறேன். தெரிய வேண்டிய நேரம் வரும்போதுதான் தெரியும். ஐயா இவ்வளவு பெரிய இடத்துல இத்தனை பேரை கூட்டி வச்சு இப்படி திருமுறைகளுடைய பெருமையை சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா இது ரெண்டும் நமக்கு முக்கியம். திருமுறை முக்கியம், சித்தாந்தம். அறிவும் முக்கியம், அனுபவமும் முக்கியம். சமையலும் முக்கியம், சாப்பிட்றதும் முக்கியம். சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம இருந்தா வேதம் பசு, வேதம் பழந்தவன், அதன் பால் மெய் ஆகமம். பசுல கறக்கிற பால் என்னவா? ஆகமம். பலி இறைவனை அடையக்கூடிய பலியா. நால்வர் தமிழ், நீங்க இன்னைக்கு படிச்சீங்களே, நால்வர் தமிழ் அதன் உள் குரு நெய்யா. அந்த பாலை எடுத்து நெய்யின எப்படி சாதாரணம் எடுக்கிறது இல்லை. பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? அம்மா நல்ல வேலை பிரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லாம. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, வாங்கிட்டு பிரிட்ஜில் வைக்கணும். காய்ச்சணும். காய்ச்சின பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மோர் உர ஊற்றணும். உர ஊத்தின பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கடைஞ்சா வெண்ணெய் வரும். வெண்ணெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நெய் வந்துடும். நெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நெய் கெடாது சிவா. உலகத்திலே ரெண்டே பொருள் தான் உணவு பொருள் கெடாத பொருள், நெய்யும் தேனும். என்னது? நெய்யும். சிவா ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கெடுற பாலுக்குள்ள கெடாத நெய், கெடுற பாலுக்குள்ள கெடுற உடம்புக்குள்ள கெடாத உயிர். கெடுற பாலுல கெடாத நெய் மறைஞ்சிருக்கு, கெடுற உடம்புக்குள்ள கெடாத உயிர் மறைஞ்சிருக்கு. அதுல எப்படி எல்லாருமா நெய் எடுத்துடுறாங்க? அப்படியே போட்டா பாலை அப்படியே போட்டீங்கன்னா ஐயோ 2 நாளா எடுக்காம விட்டாம போட்டு போயிட்டான், என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொரு பால்லையும் இருந்து கெடாத நெய்யை வெளியில எடுக்கிறது தான் குறிக்கோள். அதுபோல ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கிற உயிரை கெடாத வெளியில் எடுக்கிறதா நம்மளுடைய குறிக்கோள். அப்படியே பாலை பாக்கெட்டை போட்டா என்ன ஆகும்? வீணா. அப்படியே உயிரை உடம்புக்குள்ள விட்டு உலகத்தை சுத்திக்கிட்டே இருந்தா உயிர் என்ன ஆயிடும்? அதை நெய்யா எடுத்து சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்றோமோ அதுபோல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து யாருக்கு சமர்ப்பிக்கணுமா? சுத்தமா இறைவனுக்கு. அதுதான் இந்த உலகத்தினுடைய பிறப்பினுடைய ரகசியமா. பிறப்பினுடைய சேக்கிலார் முதல்ல துதி உங்களுக்கு தெரியும். உலகலாம் நன்று ஓதற்கரியவன், அது சொரூப நிலை. அப்படி இருந்தா நம்மளால கும்பிட முடியாது. நிலவுலாவிய நிர்மலி வேணியன் கும்பிடுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு? கங்கையை வச்சுக்கிட்டு பாம்பை வச்சுக்கிட்டு கும்பிடுக்கப்பா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து அழகில் சோதியன். அடுத்து சொரூப நிலை. என்ன அளக்க முடியாது அவனை. அப்புறம் அளக்கிற மாதிரி வந்திருக்கானா? எங்க? தில்லையில. அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது நடராசர் துதி. 2வது ஒரு துதி இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. அதுதான் நமக்கு உரிய ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆன்மா ஏன் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறது அப்படின்றத ரகசியத்தை சொல்ற 2வது. ஊனடைந்த உடம்பின் பிறவியே, ஊனடைந்த உடம்பின் பிறவியே.
தானடைந்த உறுதியை சாருமார் எய்ம் கோல் தானடைந்த உறுதியை சாருமார் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் மரதர் பொறுத்தால் போல. எதுக்கு தெரியுமா இந்த உடம்புக்குள்ள உயிரை போட்டு அனுப்பிச்சிருக்காரு? என்னைக்காவது ஒரு நாள் தில்லை நடராஜர் பெருமானா நீ தொழுதுற மாட்டியான்றதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காரு? உயிரே உலகத்துக்குள்ள இந்த உடம்புல வச்சு உடம்பை படைத்து கொடுத்துருக்காரு உயிர். ரைட்டா? அந்த உயிரை நம்ம பால்ல இருந்து நெய்யை எடுக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கணுமா, கெட்டு போற பால் மாதிரி விட்டுருணுமா? எடுக்கணுமா இல்லையா? சிவா, பால்ல இருந்து கெடாத உயிரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமா இல்லைங்களா சிவா? அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை கெடாத எடுத்து சாமி கிட்ட ஒப்படைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும். நீங்க இப்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க தோடுடைய செவிஜன் விஜயோன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூஜையன் உள்ளம் கவர்கள் ஏழுடைய மதுதான் உன்னை நாம் அருடைய வீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவரன்றே முற்றலாமை இளநாக முடேனம் முளைக்கும் பவை மூக்கு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தன துள்ளம் கவர்கள் சத்தர் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூண்ட பிரமாபுரம் மேவிய வெம்மானிவன். இப்படியாக நம்ம பாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சதா சிவா? அப்போ வேதம் பசு அதனுடைய பால் ஆகமம். ஆகமம்னா ஆ அப்படின்னா பசு உயிர். அது இறைவனிடத்தில் செல்வதற்கு காட்டுகின்ற வழியை சொல்வது ஆகமம். வேதம் பசு. ஆக வேதம்னா நம்ம தான், எல்லாமே நம்மளுக்கு தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை. அதுல பாத்தீங்கன்னா மூன்றாவது நிலை நால்வர் ஓதும் தமிழ். அதுல இருக்கிற நெய்யம் ஒரு படியை உயர்தா இல்லையா நெய். அப்படி இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிரை பாலில் இருக்கக்கூடிய நெய் போல் மாற்றுவது எது அப்படின்னா என்னது? இந்த நால்வர். இது தமிழுடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதி. இந்த தேவார பன்னிசை வகுப்பு என்று 8 தொகுப்பாக நடத்தி இப்போ 8வது தொகுப்பு நிறைவு. 8வது தொகுப்பு நிறைவு. அதற்கான வினாத்தாள்லாம் வந்து வினான்னா இந்த நூல்கள் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நூல் பாடல்கள். இந்த மாசம் என்ன பயிற்சி? இந்த மாசம் ஏதாவது ஒரு பண் பேர் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பண்ணு பேர் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பண் பேரு. அருளிய பஞ்சமம். நம்ம பஞ்சமம்னா சிவா, பஞ்சமம்னா அது பண்ணு மொத்தம் 24 பண்ணு. எத்தனை? பஞ்சமத்துக்கு ஆகிரி ராகம். பஞ்சமத்துக்கு சிவா ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒரு ராகம். இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு பாட்டை கத்துக்கிட்டா போதும். 90% எல்லா பாட்டையும் நம்ம கத்துக்கலாம். மீதி 1-2 தான் நடமாகும். இப்போ நீங்க இப்ப சொன்னார்ல ஐயா நட்டப்பாடை,
உண்ணாமுலை உமையாலொடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. இது 2ஆம் காலத்துல படிக்கணும். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் வந்தார்குழல் அறிவையோடும் பிரியாவகை பாகும். உண்ணாமுலை உமையால் பெண்ணாகிய பெருமான் வந்தார்குழல் அறிவையோடு பிரியாவகை பாகும். பெண்ணான் இப்படி எளிய முறையில பெருமானிடத்துல முதல் காலத்திலே 2ஆம் காலத்திலே விண்ணப்பம் பண்றதுக்கு சொல்லித்தர்றாங்க. மாதம் ஒரு நாள், சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மாதம் ஒரு நாள் சொல்லித்தர்றாங்க. ஒரு சிறந்த ஓதுவா மூர்த்தி. அதுக்கப்புறம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருள் உணர்னா நான் சொல்றேன் கேளுங்களேன். மாணிக்கவாசர் இருந்தாராம், திருப்பெருந்துறையில ஆட்கொண்டாராம். குருநாதர் யார் ஆட்கொண்டாராம்? அப்ப நடந்தத ஒரு காட்சியில சொல்றாரு. நடந்தத ஒருத்தங்கிட்ட இருக்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, பொருள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா, இப்படி அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிச்சு அவன் வாயில மண்ணள்ளி போட்டீங்களே, நியாயமா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி ஒன்று மாணிக்கவாசர் நடந்துதான். மாணிக்கவாசர் பாவத்தின் பிடியில் இருந்தாராம். எதனுடைய பிடியில? அவர் செய்த வினையின் பிடியில் இருந்தாராம். குருநாதர் வந்தார், வினைகிட்ட இருந்து அவர் அபகரிச்சாராம். வினைகிட்ட இருந்து அபகரிச்சு வெனவாயில மண்ணள்ளி போட்டு வந்துட்டாராம். புரியுதுங்களா சிவா? வெனவாயில மண்ணள்ளி போட்டு இவர் என்ன பண்ணாராம்? அத ஒரு காட்சியில சொல்றாரு. என்பல் வினையின் வாயில் கொடியட்டி. அதுக்கடுத்தவர் என்ன? என்பல் வினையின் வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. என் வாயில என்னைய வெனவாயிலிருந்து மீட்டு வெனவாயில மண்ணை போட்டு வந்தாரு என் குருநாதர் அப்படின்னு தில்லை அடியார்கள்ட்ட சொல்லுவது போல, பூ பறிக்கும் போது சொல்லுவது போல அமைந்த பாட்டு. இப்படி ஒவ்வொரு பாட்டினுடைய அந்த பொருளை நாம் உணர்ந்து அந்த ரசிச்சு படிக்கும் போதுதான் உண்மையான உணர்வு நமக்கு கிடைக்கும். மாத்திரைய காய்ச்சல்லாம் அப்படியே போட்டாலும் நோய் தீரும். நோய் தீர்ந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நினைச்சு போட்டாலும் நோய் உடனே தீரும். நோய் என்ன பண்ணுமா? அந்த நம்பிக்கைக்கு ஒரு மாத்திரை போட்டாச்சு, கண்டிப்பா அந்த டாக்டர் நம்மளை காப்பாற்றிடுவார். அருமையான கைராசிக்காரர் டாக்டர் அப்படின்னு முடிச்சு அந்த வக்கீல்கிட்ட போனோம்னா கைராசிக்கார வக்கீல் நம்மளை நிச்சயம் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? அந்த நம்பிக்கையில நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? அதுக்கு தான் சும்மா படிக்கிறத விட சொல்லிய பாட்டினுடைய பொருளை உணர்ந்து படிக்கும்போது இன்னும் என்ன ஆகுமா? பலன். அதுக்கு ஒரு பேராசிரியரே போடலாம். அதுக்கு ஒரு அப்போ காலையில ஓதுவாரோ பேராசிரியரோ, மதியானம் ஓதுவாரோ பேராசிரியர். காலையில ஒரு 3 மணி நேரம், மதியானம் ஒரு 2 மணி நேரம். ரைட், சரியா சிவா? அப்படி எடுக்கும்போது ஒரு பாடத்திட்டம் வச்சிடுறாங்க. ஒரு மூவர் தேவாரத்துல முதல் பணுவல் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் முக்கியமான 24 பண்ணுல இருந்து ஒவ்வொரு பாடலையும் எடுத்து முக்கியமான பாடல்களை மாசத்துக்கு 2 பாடல் அப்படியே திருமந்திர குறிப்பு எல்லாம் சொல்லி ஓதுவார சொல்ல வச்சு பேராசிரியரை பேச வச்சு அல்லது பேராசிரியரை பொருள் சொல்ல வச்சு ஓதுவார பாட வச்சு அற்புதமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சைவ சித்தாந்தமும் ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அது என்னன்னா அது சுவை போலும், நெய்யினுடைய சுவை போலும். திருமுறைகள் இலக்கியம் என்றால் சித்தாந்தம் இலக்கணம். புரியுதுங்களா சிவா? அப்ப திருமுறைகளுக்கு விளக்கம் எதுல இருக்குன்னா சித்தாந்தத்துல தான் இருக்கு. அது மாதிரி இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு திருமுறை மையம் இந்த தொகுப்பு முடியுது, 8வது தொகுப்பு முடிஞ்சு 9வது தொகுப்பு துவங்க போகிறது. இந்த பாருங்க, நாங்கள் 8வது தொகுப்புல இது மாதிரி ஒரு 3-4 புக்கு கொடுப்பாங்க. இது இப்போ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு, அதுக்கு முன்னாடி 1 இயருக்கு, அதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான பாடல்கள்லாம் எடுத்து 24 பண்ணுக்கும் கொடுத்து அவங்களே கொடுத்து இந்த மாதிரி இந்த தேர்வுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. தேர்வுன்னு நீங்கள் +2 தேர்வு மாதிரி இருக்கும், அந்த 10th தேர்வு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது வேற மாதிரி தேர்வு. நம்ம ஒவ்வொரு மாதம் நடத்தின புக்கு உங்கள்கிட்ட கொடுத்துருப்போமா, புக்கை கொடுத்து உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்து இந்த புக்குக்குள்ள நீங்கள் இந்த தேர்வுக்கான பதிலை சொல்லுங்க, அவ்வளோதான். அப்படியே ஒரு வரியில் இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்பாங்க. இப்படி இந்த நம்மளுடைய திருக்கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனம், இது மாதிரி அதுக்கு ஒரு இயக்குனர் போட்டு மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது 8 தொகுப்பு முடிஞ்சிச்சு, சித்தாந்தம் நிறைய தொகுப்பு முடிஞ்சிச்சு, ரைட்டுங்களா? அதுக்காக இதுக்கு என்னன்னா ஒரு ஆதீனம், ஒரு சர்வீஸ் யூனிட் தான். ஆதீனன்றது ஒரு சர்வீஸ் யூனிட் இருந்தாலும் அதுக்கு ஒரு நிர்வாக செலவு இருக்கு இல்லைங்களா? அதுக்காக 2 ஆண்டுகள் இந்த தொகுப்பு, 2 ஆண்டுகள் இடையில எந்த ஃபீஸும் கிடையாது. அதில் 1500 ரூபா. ஒரு புதுசாக ஒருத்தர் சேர்றாருன்னா, இப்போ நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சேர்றீங்கன்னா 1500 ரூபா 2 ஆண்டுகளுக்கு. 2 ஆண்டுகளுக்கு. இப்போ அவங்களுடைய துணைவியார் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ புக்கெல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவுன்னா 750. கேட்டா பள்ளி குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னது 750 தேவாரம் படிக்கணும். இப்படியாக ஒரு நிர்வாக செலவுக்காக நம்ம ஆதீனத்தில் வச்சுட்டாங்க. 2 ஆண்டு முடிந்தவுடன் திருமுறை நெறிச்செல்வின்னு அற்புதமான பட்டம் கொடுப்பாங்க. அற்புதமான பட்டம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் கொடுக்கிறது. யாரோ கொடுக்கல, ஆதீனம் கொடுக்கிறது. அதுவும் ஆதீனத்துடைய திருக்கரங்களால பட்டம் பெற்றுக்கொள்ளலாம். ஆதீனத்துடைய திருக்கரங்களால பட்டம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான விண்ணப்பமும் அடியேறி எடுத்து வந்திருக்கு. அதற்கான இது வினாத்தான். வினானே பக்கம் பக்கமா எழுதுன்னு நினைச்சுக்காதீங்க. 1 வேர்ட் ஆன்சர் எல்லாமே என்னது, இல்லைன்னா டிக்கிங் ஆன்சர். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய பெருசால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்லாம் எடுத்து வந்துருக்கு. இது சேர்றது, இதில் சேர்ந்தா பிறவி பயன் யார் ஒருத்தவங்க திருக்கைலாய பரம்பரையில் என்ட்ரியை போட்டு கையெழுத்து போட்டாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. அவர் என்ன, ஒரு நாள் தான் குருநாதர் வெளிப்படுவார். அந்த குருநாதர் வெளிப்படுறத நம்ம எப்ப பாக்குறோம்னா, இந்த கையெழுத்தை நம்ம போட்டதுக்கு அப்புறம் குருநாதர் நமக்கு நமக்குள்ள சிவபெருமான் இருக்காரா இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வேணும்னே கேட்கிறேன். உங்களுக்குள் சிவபெருமான் இருந்தால் உங்களுக்கு காய்ச்சல் வரலாமா? உடம்பு சரியில்லாம போலாமா? போகும்போது அப்படி விழுகலாமா? விழுந்தோடனே அம்மா ஐயா அப்படி கத்துறமே இதெல்லாம் நடக்கலாமா? வேணும்னே கேட்கிறேன். உங்களுக்குள்ள சிவபெருமான் இருந்தா இதெல்லாம் நடக்கலாமா? ஆனா நடக்குது. அப்புறம் சிவபெருமான் இருக்கு, ஜாதகம் வந்தா சிவபெருமான் இருக்கட்டும். ஒரு கேள்வி நான் கேட்டது சரிதானே? உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கும்ல. நான் எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிடுறேன், எப்ப பார்த்தாலும் என்னையவே ஜோதிக்கிறாயா, இருக்கா இல்லையா? இருக்கு. இது பதில் தெரியணுமா வேண்டாமா? சிவா, சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்கு. என்ன இருக்கு? சிவா, சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல்லு. அதனுடைய வேலை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சாமி வணக்கம். வணக்கம்.
சூரியகாந்த கல்லுனா சூரிய வெப்பத்தை என்ன பண்ணுமா? ஈர்க்கும். சூரியகாந்த கல்லுல பஞ்ச சுத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 15 நிமிஷத்துல என்ன பண்ணுமா? வெப்பத்தை இழுத்து பஞ்சை என்ன பண்ணிடுமா? பூசிக்கணும். நான் சொல்ற புரியுதா புரியலையா? பஞ்ச பூசிக்கணுமா? ஆனா சூரியகாந்த கல்லும் இருக்கு, பஞ்சும் இருக்கு, எனக்குள் சிவமும் இருக்கு. எனக்குள் ஆணவம் என்ற அறியாமையும் இருக்கு. ஆணவம் என்ற அறியாமை, இருள் இருக்கு, ஒளி இருக்கு. சூரியகாந்த கல்லு சிவபெருமான், பஞ்சு அழுக்கு அறியாமை, ரெண்டு இருக்கு எனக்குள்ள, ரெண்டு இருக்கு. இப்ப சூரியகாந்த கல்ல பஞ்ச சுத்தி வச்சுட்டேன், ஆனா சூரியன் அது இழுக்க மாட்டேங்குது, பஞ்சும் பொசுங்க மாட்டேங்குது. என்ன காரணம்? குருநாதர் இப்பதான் வர்றாரு, வந்து ஆடம் பண்டு சூரியகாந்த கல்ல பஞ்ச சுத்துனா ரைட்டு, பீரோக்குள்ள வச்சு பூட்டிலடா வச்சிருக்க, அது எப்படா வேலை செய்யும்? அதை தூக்கி சூரிய ஒளியில வச்சாதாண்டா வேலை செய்யும். யார் சொன்னது? அட முட்டாளே, உனக்குள்ள சிவபெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இருக்கிறான்டா. அவனை மூடி வச்சுட்டு அறியாமையில வெளியே திறந்து வச்சிருக்க, எப்படா உனக்கு காய்ச்சல் வராம இருக்கும், நோய் வராம இருக்கும்? புரியுதா புரியலையா? இதே ஒரு திருமந்திரத்துல சொல்றாரு, சூரியகாந்த கல்லும் சூழ்பஞ்சும் போல. சூரியகாந்த கல் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியின் முன் சுட்டிடுமா போல. ஆரியன் முன் தோன்ற, ஆரியன் முன் தோன்ற, ஆணவம் மலம் அருமே. குருநாதர் எப்ப வந்து உன்னுடைய மலத்தை அறுத்து உன்னிடம் மறைந்திருக்கக்கூடிய சிவ ஒளியை காட்டுகின்றாரோ அன்னைக்குத்தான் என்ன திருவருள் வெளிப்படும். திருவருள் அதுக்கப்புறம் உனக்கு நோயே வராது, காய்ச்சலே வராது. ஆனா வந்தாலும் வந்த வேகத்துல நோய் பறந்து, அப்ப நான் விமானமா ஆகணும். நான் என்ன ஆகணும்? விமானம். அந்த நிலைக்கு ஆன்மாவை கொண்டு செல்வது எதுன்னா திருமுறை. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். என்னையா உட்காருங்க, நீங்க உட்காந்துட்டே கேளுங்க. நீங்க நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, டைம் முடிஞ்சுதையா? டைம் முடிஞ்சுதையா? நீங்க நாங்க சொற்பொழிவாளர்ல அப்படி வந்து நின்னாங்கன்னா, என்னன்னா சொற்பொழிவாளர் முன்னாடி வந்து நின்றாங்கன்னு வச்சுங்க, ஏற்பாட்டாளர் டைம் முடிஞ்சிருச்சியா, டைம் முடிஞ்சிருச்சியான்றது அப்படி சொல்ல மாட்டாங்க, இப்படி நின்று தான் காட்டுவாங்க. அது மாதிரிதான் எனக்கு தெரியும். அங்க உண்மையை பொய்யென்றும், பொய்யை உண்மை என்றும் உணர்தான ஆன்மாவுடைய அறிவு. அவர் வேற ஒண்ணு நினைக்கிறார், நான் வேற ஒண்ணு நினைக்கிறேன். சகோதரிகள் ரொம்ப என்னாடுடைய சிவனே போற்றி. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, தன்னை இழந்தாலுடைய யார் அடைய முடியாது? யார் அடைய முடியாது? ஆதகின்றில்லை கூத்துடையான் கலர் கண்பில்லை என்புருகி பாடுறமா இல்லையா? பாடுகின்றில்லை படைப்பதும் செய்கில் பணிகிலை பாதமல, அப்படிதானே சொல்றாரு சாமி. நான் இப்ப எந்திரிச்சு ஆடுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயாவுக்கு ஏதோ நட்டு கலந்து. ப்ரொஃபசர் பேராசிரியர் ஐயாவே ஆடுனா தன்னை இழந்தா என்ன பண்ணணும்ன்றாரு? ஆடணும்ன்றாரு, பாடணும்ன்றாரு. திருவாசகத்துல ஒரு காட்சி, அந்த காட்சியை நான் சொல்றேன் கேளுங்களேன். தன்னை இழத்தெல்லாம் எப்படின்னு, ஒரு கொக்கு ஒண்ணு இருக்குமா,
அதுக்கு பசி எடுத்தா எந்த இடத்துல போய் நிக்குமா? குளத்தை கரை. எப்படி நிக்குமா? ஒத்த கால நிக்கும். எப்படி நிக்குமா? மீன் வருமானது அதனுடைய நோக்கமா. இப்ப இந்த பக்கம் ஒரு பாம்பு வருது, எதை கொக்கு பிடிக்கிறது. அந்த மீன் ஒண்ணு வருது, ரைட்டா? இப்ப கொக்கு என்ன நிலையில இருக்கும்? பாம்புக்கு பயப்படுமா, மீனை பிடிக்கிற நிலையில இருக்குமா என்னுடைய கேள்வி. ஏன்னா அதனுடைய டார்கெட் எது? ஆனா கொக்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணு வருவோம், அது என்னவா? ஆனா நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஐயோ உண்மைதானே சிவா? மீனாவது ஓடுது. அப்படி இருக்கணுமா? இப்ப வந்தாங்களே அம்மா, அவங்க நினைவெல்லாம் முருகா, நினைவெல்லாம் நம்ம நினைவெல்லாம் செதற. இப்ப எப்படி இருக்குன்னு அந்த பாட்டு சொல்றாரு, அரசே புன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி. அரசே, என் அரசே, பொன்னம்பலத்தாடும் அமுதே, என் அமுதே என்று உன் அருள் நோக்கி. எப்படி அருள் நோக்கி? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே ஏசற்றிருந்தே உலக போகங்களை விட்டு எந்த பயமும் இன்றி. உலக போகங்களை விட்டு எந்த, அந்த கொக்கு எப்படி அந்த பாம்பை பற்றி கவலைப்படாமல் இறைவன் என்ற அந்த மீன் டார்கெட்டை மட்டும் வச்சிருந்ததோ அது மாதிரி கொக்கு ஒத்து அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே, என் அமுதே என்று உன் அருள் நோக்கி. இறைசே கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசச்சிருந்தே உன் அருளையே நோக்கி. வேறு உலக போக என் முன்னாடி இல்லை. பேசற்றேன். அடுத்த வார்த்தை என்ன பண்றாரு? பேசற்று. பேசற்றேன்னா என்னன்னா, இந்த பம்பரம் இருக்குல்ல, பம்பரம், அதுல கயிறை சுத்தி விசுக்குன்னு இழுப்பான். எவ்வளவு நேரம் ஓடும்? சிவா, அது எதுக்கு? என்ன வேகத்துல இழுத்து விட்டாலும் அந்த எவ்வளவு நேரம் சுத்துமோ அவ்வளவு நேரம். சாமி, நீ இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சு என்னைய விசுக்குன்னு இழுத்து விட்டுருக்க, நானும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலம் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றே. ஆனா நீ என்ன பண்ற? கொடுமை பண்ற. அப்படி என்னப்பா நான் கொடுமை பண்ண? என்னப்பா? பிறை சேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நான் என்னத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மதுரையில் இந்த மடத்துல வந்து எப்ப பார்த்தாலும் உன் திருவாசகத்தை ஓதிக்கிட்டு தானே இருந்தேன். நீ என்ன பண்ண? நான் பட்டையும் கொட்டையும் போட்டு வந்து இதெல்லாம் பாடுனா இல்லையா? நீ எப்படி இருக்கிற? எனக்கு பிறை சேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ போனியே, படிச்சியே, என்ன ஆச்சு? போனியே, படிச்சு என்ன ஆச்சுன்னு ஏச மாட்டாங்களா? ஏச மாட்டாங்களா? அதனால நீ என்ன பண்ற? பிறை சேர் பாலின் நெய் போல. தயிர்ல நெய் சீக்கிரம் வருமா? பால்ல நெய் சீக்கிரம் வருமா? தயிர்ல 2 தட்டு தட்டுனா நெய் லபக்கணும், பால்ல 2 தட்டு தட்டுனா வீணா போகும். உண்மையா இல்லைங்களா சிவா? நீ என்னன்னா மற்றவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி பால்ல நெய் மாதிரியே என்கிட்ட இருக்கிற. நீ தயிர்ல நெய் மாதிரி. நான் அப்படி பாடுவேன்னா நீ இப்படி ஓடி வருவியா? பாடுவேனா நீ ஓடி வருவியா? அப்படி இருக்க வேண்டாமா? நான் எப்படி இருக்க? கொக்கு ஒத்து இரவும் பகலும் ஒத்த காலில் ஒன்னே நினைச்சே கஷ்டப்பட்டுக்கிட்டு வேசத்து இருந்து வேசத்து
நீ என்னன்னா பாலுக்குள்ள நெய் மாதிரி இருக்கிறியே, தயிருக்குள்ள நெய் மாதிரி வர வேண்டாமா? அப்படி வந்தா என்னை வீட்டுல போனா, ஆமா நீ வேண்டிக்கிட்டதுனால அது கிடைச்சது இது கிடைச்சது, நீ போயிட்டு வா நானும் வேணாலும் வர்றேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீ பாரு, அப்படி நடக்கணுமா வேண்டாமா? சாமிகிட்ட என்ன பண்ணணுமா பண்ணணும். அப்படின்னா இதுல யாரு கையெழுத்து போட்டோமோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன கிடையாதான், மறுபிறப்பே. அருணகிரிநாதர் ஒரு பாட்டு சொல்லுவாருங்க, அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை, என் பிறவியை அழித்துனா என்ன அர்த்தம்? என் பிறவியை அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை. யாரு? முருகப்பெருமானுடைய கவி எது? திருப்புகழ். முருகப்பெருமானுடைய கவி எது? எழுத்துப்பிழை அற கற்கின்றீர். எப்படி கற்கணுமா? எழுத்துப்பிழை இல்லாம கற்கணுமா? எழுத்துப்பிழையோட கத்துக்கிட்டோம்னா என்ன ஆயிடுமா? நெகட்டிவா போயிடுமா? நான் ஒருத்தருக்கு பத்திரிகை எழுதி கொடுத்தேன், கல்யாண பத்திரிகை. நல்லா தான் எழுதி கொடுத்தேன். 10 நாள் அவர் பிரிண்டை போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். 10வது நாள் ஓடி வந்து, என்ன வாத்தியாரே அப்படி பண்ணிட்டேன். என்னப்பா பண்ண? பத்திரிகையை பாருங்க. எல்லாம் வல்ல எமபெருமான் திருவருளால் திருமணம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இன்னும் மாறி விழுகல, புள்ளி விழுகாம எம்பெருமான் திருவருளாலுக்கு இந்த புள்ளி விழுகாம போய் எமபெருமான் திருவருளால் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்ய வேலை தேடினார். முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்ய வேலை தேடினார். என்ன சாப்ட்வேர் கம்பெனியில வேலை தேடினாரா? சாப்ட்வேர் கம்பெனியில வேலை தேடினாரா? இந்த அந்த இத்து போடணும். வேலை தேடினார். புரியுதுங்களா? கேட்டுங்களா? ஒரு கமா வச்சுக்கிட்டு வக்கீல் முடிச்சிருவாரு. பாத்தீங்களா? இது கிடையாதுன்றாரு. வக்கீல் கிட்டலாம் மாட்டவே முடியாது. எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குது, முடிச்சிடலான்னாரு. அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தாரு. சூப்பர் டாக்குமெண்ட். எவன் போட்டான்னு தெரியல, நிச்சயம் நம்ம வெற்றினாரு. கடைசியில பார்த்தா முடியாது, எடுத்துட்டு போங்க. இன்னும் என்ன எவ்வளவு நேரம் சொன்னீங்க? போட வேண்டிய கையெழுத்தே போடல. டாக்குமெண்ட்டை மட்டும் பக்காவா ரெடி பண்ணிட்டு கையெழுத்தை மட்டும் வாங்க வச்சிருந்தீங்க. என்ன இன்னும் போய் வாங்க. அப்ப என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல நாம அடைக்கலம் ஆகி ஆகும். சிவா, நீங்க ஒரு மாங்கொட்டையா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு என்னுடைய கேள்வி, நீங்க ஆத்தங்கரையில முளைக்கணும்னு கேட்பீங்களா, கட்டாந்தரையில முளைக்கணும்னு கேட்பீங்களா சாமி கிட்ட? ஏன்? தண்ணி நல்லா வசதியா இருக்குது, சூரிய ஒளி தண்ணி அப்படியே 2 வருஷத்துல அப்படி பூத்து குலுங்கி மாம்பழமா வரலாம். கட்டாந்தரையில 10 வருஷம் ஆகும். இது இப்படி ஆச்சு மாடு ஆடு சாப்பிட்டு நான் முளைச்சி வெளியில வர்றதுக்குள்ளே விடிஞ்சுப்போம். இப்போ திடீரென்று மோந்தல் புயல் வருகிறது. மோந்தல் புயல் 100 கிலோமீட்டர் வேகத்துல வருது. எந்த மரம் முதல்ல விழுகும்? சாமி, நான் உலக போகத்துல ஆசைப்பட்டு கேட்டது உண்மைதான். தெரியாம கேட்டுட்டேன், தெரியாம இப்படி வாழ்ந்துட்டேன். முதல் தப்பு மன்னிச்சிரு சாமி. இப்படி 50 தப்புகளை மன்னிச்சிடு சாமி, அதுக்காக என்னை விட்டுறாத. 50 தப்புகளை மன்னிச்சிடு சாமி, அதுக்காக என்னை விட்டுறாதன்னு சொல்றதா? காரூரு கன்னியரை புல வேடரி ஆற்றங்கரை மரமாக வேறு வேலை விடுதி கண்டாய். புரியுதுங்களா சிவா? காரூரு கன்னியர் ஐம்புல வேடரி. ஒரு பெண்ணை உலக போகமாக பாவித்து இந்த கண்ணுக்காக மூக்கு வழியாக நான் மயங்கி போனேன். தப்புதான். என்னது? தப்புதான். அது எப்படி தெரியுமா? ஆற்றங்கரை மரம் வேணும்னு கேட்ட மாதிரி ஆயிப்போயிடுச்சு. இப்போ புயல் அடிக்குது, தாங்க முடியல. புயல் அடிக்குது,
இந்த புயல் என்ன குருநாதா நீ மறைஞ்சு ஓடி போயிட்ட, திருப்பி வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு 50 குற்றங்களை ஒத்துக்கொண்டு நீத்தல் விண்ணப்பமா கேட்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆன்மா தன்னை இழந்து இறைவனிடத்தை அடைய வேண்டும் என்றால் எனக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒன்று தேவைப்படுகிறது. நீ சூரியனை காண வேண்டும் என்றால் எப்படி காணலாம்? சூரியனை எப்படி பார்ப்பீங்க? வீட்டுக்கு வெளியில வந்து எப்படி பார்ப்பீங்க? மேல பார்ப்பீங்களா? கண்ணால பார்ப்பீங்களா காதால பார்ப்பீங்களா? சூரியனை எப்படி பார்ப்போம்னா வீட்டுக்கு வெளியில வந்து மேல பார்ப்போம் கீழே பார்ப்போம்னா ஒரே வார்த்தை கண்ணால பார்ப்போம்னா இதுக்கு எத்தனை டிரான்ஸ்லேஷன். ஆஜர் தொண்டை தண்ணி போயிரும் போல இருக்குது. சிவா கண்ணால பார்ப்போம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு கண்ணால பார்க்க முடியுமா? அப்ப சூரியன் இல்லையா? இருக்காது. ஏன் கண்ணுக்கு தெரியல? சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர். சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர். சூரியனுக்காக காத்துக்கிட்டு இருக்குமா மலர்கள். மலர்கள் எப்ப விரியும்னு காத்துக்கிட்டு இருக்குமா வண்டு. இப்படி சூரியன் எப்ப விடியும்னு நாமளும் காத்துக்கிட்டு இருக்கோமா? உண்மையா இல்லைங்களா சிவா? அப்போ ஒரு விடயம், சூரியனே வந்து தன்னை காட்டினால் ஒழிய சூரியனை பார்க்க முடியாது. சூரியனே வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஒளியை வெளியே அனுப்பினால் ஒழிய அந்த ஒளி வழியாகத்தான் யாரை பார்க்கலாம்? வேறு முறையில் பார்க்க முடியுமா? பெட்ரோமாஸ் லைட்டு, டார்ச் லைட்டு, ஹைட்ரஜன் லாம்பு ஒன்னாலும் பார்க்க எதால பார்க்க முடியாது. அதை போலத்தான் இறைவனையும் அவன் அருளாலே தான் பார்க்கலாம். இறைவனை யாரால பார்க்கலாம்? அவன் அருள். இப்போ உங்க வீட்டுக்கு சாப்பிடலான்னு வருது, நவகிரகத்துக்கு விளக்கு போடுவீங்களா? நவகிரகத்துக்கு விளக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவோம் ஐயா, வெளியில சொல்ல மாட்டேன். திருமுறையை படிக்கிற நாங்க எப்படியா வெளியில போயிட்டு ஒரு நாள் நீங்க நவகிரகத்துக்கு விளக்கு போட்டீங்க, சூரியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. யாருக்கு? நவகிரக தலைவர் அவர் தானே. உங்க வீட்டுக்கு காலையில நான் 10 மணி இல்ல 12 மணிக்கு உச்சி வெயில்ல சாப்பிடறதுக்கு வந்துடுறேன். யாரு? வந்தா அலோவ் பண்ணுவீங்களா? அலோவ் பண்ணுவீங்க. இங்க இருக்கிற இடையிலே தாங்க முடியல, அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சாமி. நாங்க கும்பிட்டோமா, என்னது கும்பிட்டோமா, அங்க இருந்த வாக்குலயே அருள் பாலிக்கிறியா, அதோட வேலையை முடிச்சுக்கோ. இந்த வீட்டுக்கு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. உண்டா இல்லைங்களா? சூரியன் வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? நமக்கு தாங்க மாட்டோம். சிவா, சூரியனுக்கும் நமக்கு இடையில நிறைய பேர் தவம் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு பேரு இருடிகள். அவங்களுக்கு பேர் என்னது? முனிவர்கள் தேவர்கள்லாம் யார் இருக்காங்களா? தவம் இருக்காங்க. அவங்க இருடிகள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, சூரிய ஒளியுடைய வேகத்தை குறைச்சு யாருக்கு அனுப்புறாங்களா? நமக்கு. சயின்ஸ்ல அதை வந்து ஓசோன்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்? இருடிகள் சொல்றோம். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றுண்டி பர. அப்ப என்ன அர்த்தம்னா, சாமி அந்த தவம் பண்ணிட்டு இருக்கவங்க அங்கிட்டு ஓடி போறாங்க, ஓடினா நான் செத்து போடுவேன். என்னன்னா சூரியன் பொசிக்கி விட்டுருவான். அதனால அவனுங்களை போக விட்டுறாத சாமி. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றுண்டி பர. அதற்கு அப்பாலும் காவல் என்றுண்டி பர. இந்த 3 வரிய யார் ஒருத்தன் தினசரி ராத்திரி சொல்லிட்டு படுக்கிறானோ அவனுக்கு நல்ல தூக்கம். எமன் வரமாட்டான். எமன் மட்டும் வந்துட்டான் என்ன செய்யுது? அருணகிரிநாதர் சொல்றாரு, இதை பார்த்து டீ சாப்பிடுமா? இந்த ஒரு பாட்டை முடிச்சுட்டு டீ, அப்புறம் கொஞ்சம் நேரம் ரைட்டுங்களா சிவா? சிவா, நமக்கு 1 மணி வரைக்கும் தான் டார்க். அதுக்கப்புறம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க பாட்டு பேசிட்டு இருங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம் ஐயா. டீ சாப்பிட்டு பேசுவோம். இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு பேசுவோம். எமன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். எமன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே செய்தி 2 நிமிஷம். இப்ப நம்ம தேவாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கோமா?
யமனோட எப்பயுமே சிவன் வருவார். கரெக்டாக பண்ணுறானா, கரெக்டாக பண்ணலையா? எப்போது யமனை வாட்ச் பண்ணுறது யார் தெரியுமா? சிவன் பக்கத்தில் இருப்பாங்க. தப்பா செய்கிறானா ரைட்டாக செய்கிறான். நம்மெல்லாம் இப்போ பாட்டெல்லாம் பாடிச்சிட்டுமா, யமன் வந்த உடனே என்ன செய்வோமா? சூளாயிரமும் தண்டாயிரமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன். யமன் வந்தவனே தண்டாயிரம் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு அவனை பார்த்து கத்துனா என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் அரண்டு போய் நின்றுவான். அரண்டு போய் யார் நம்ம யமனா இவன் யமனா? இந்த வரைக்கும் தண்டாயிரம் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன். அப்படி என்ன வச்சிருக்காராம்? செந்தில் வேலவன் தொண்டாகிய செந்தில் வேலவன் தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா. அவிரோத விரோதம், அதுக்கு ஆப்போசிட் என்னது? அவிரோதம். ஆவம் முன்னாடி போட்டா என்னது? அவிரோதம். ஆவம் முன்னாடி போட்டா அப்படின்னா முருகனுக்கு அவிரோதம்னா என்ன அர்த்தம்? நெருக்கம். நான் முருகப்பெருமானுக்கு நெருக்கமடா, அவனுடைய ஞானவேல் என் கையில் இருக்கிறதடா. ஞானவேல் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. எம்மனே அந்தகான என்னது? அதோட விட்டு அவர் ஓடி போயிருப்பாரு. கூடுதலா ஒரு வரியை போட்டாரு பாரு. தில்லு இருந்தா உனக்கு தில்லு இருந்தா சற்று வந்து பார் என் கைக்கு அருகே. வருவார் அவரு ஞானவாள். அது என்னது? அதே மாதிரிதான் கைலாயத்துக்கு அடியார்களை மாணிக்கவாசர் அழைச்சிட்டு போறாரு, குருநாதர் அழைச்சிட்டு போறாரு எல்லா திருக்கூட்டத்தையும். அப்போ நாம செய்த பாவமோ புண்ணியமோ கைலாயம் போவிடாம தடுக்குதா? ஞானவாள் ஏந்துமைய நாத பறை அறை மின் ஓம் நமச்சிவாயனோட பாவம் நம்மளை எங்க கூட்டு போறான்? நேர கைலாயம். ஞானவாள் எழுதி கூட்டு போறாரா? தொண்டர்கள் தூச்சி சொல்லி பத்தர்கள் சூழப் போகி ஒன்றரை யோகிகளை பேரணி உண்டீர்கள். திந்தர்கள் சித்தர்களே, நம்மளாம் சித்தர்களா? கடைக்கு உழைச்சல் மீன்கள், நம்மளாம் என்னவா? சித்தர்களா? சித்தத்துல சிவனை வைச்சவன் பூரா யாரா? ரைட்டுங்களா சிவா? கடைக்கு உழைச்சல் மீன்கள் அண்டர் நாடு ஆள்வோம் அல்லல் படை வாராமே. அண்டர் நாடு ஆள்வோம் நான் அல்லல் படை வாராமே. அற்புதமாக சொல்றாரு. ஆகவே நாம் அண்டர் நாடு ஆள வேண்டும், அல்லல் படை வாராமல் பிற படுக்காமல் இருக்க வேண்டும் என்று சாமி இப்ப என்ன பண்றாரு? நமக்கு வயிற்றுக்குள்ளே சற்று அல்லல், காதுக்குள்ளே சற்று அல்லல், கண்ணுக்குள்ளே சற்று அல்லல், அந்த அல்லலை போக்குவதற்காக தேநீரோட தம்பி அனுப்பிச்சிருக்காரு. அந்த தேநீரை முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லி குருநாதருக்கு ஒரு தேநீர் அண்டி வர சொல்லுகிறார் என்று சொல்லி நம்முடைய நாராயண சுவாமி பணியை செய்ய. தென்னாடுடைய சிவனே போற்றி. பெருமான் நல்ல ஒரு தேநீரை நமக்கு கொடுத்து மீண்டும் சாய இருந்த நம்மளை அப்படி நிமிர வச்சு இப்ப கேட்க வைக்கிறார். சுவா, நீங்க திருவாசகம் முற்றதெல்லாம் போயிருக்கீங்க. 11:30 மணிக்கு டீ கொடுப்பாங்க. காலையில 9:30 மணிக்கு ஒண்ணு நடக்கும் பாத்திருக்கீங்கன்னா, மைக்கை யாரு கொடுங்கிறது, யாரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அப்படி நடக்கும் பாருங்க. ஃபைட்டிங் நடக்குமா? நடக்காதா? 11:30க்கு டீ கொடுக்க மறந்துட்டாங்க. 12 மணி ஆயிடுச்சு. மைக் லைட்டா நீ பாதி. 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கறதையும் மறந்துட்டாங்க. நீயே முழுசு. சிவா, காலம் மாறுதா இல்லையா? புரியுதுங்களா சிவா? அதுபோல குருநாதர் என்பவர் உங்க வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வருவார். திருவருள் தான் அது. என்னது? நேரடியா வந்தா நம்மளால சூரியனை தாங்க முடியாது. அதனால சூரியன் என்ன பண்றாருன்னா, நான் நல்லா பந்து உருட்ட மாதிரி ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி மாறிக்கிட்டு வீட்டுக்கு வருவாராம். அப்ப வாங்க சாமி சாப்பிடலாம் சொல்லுமா இல்லையா? அது மாதிரி பெருமான் வந்து என்ன பண்றாராம்? மானிட சட்டை தாங்கி
குருநாதராக நமக்கு திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனமாகவும் கோவலூர் மடத்தினுடைய ஆதீன கர்த்தராகவும் மடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வேற்றுமை இருக்குதான், அந்த கருத்தில் தான். ஆனால் வணங்குற தெய்வத்தில் வேற்றுமை இல்லை. வணங்குற தெய்வத்தில் சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதில் யாருக்குமே வேற்றுமை இல்லை. அவர் செல்லும் வழியில தான் ஒரு சில கருத்துக்கள் தானே தவிர அதில் நம்ம சைவ சித்தாந்தன்றது ஒரு கருத்து, அவங்க வேதாந்தன்ற ஒரு கருத்து. அதை நம்ம அப்படி ஆக இவங்கெல்லாம் யாருன்னா மானிட சட்டை தாங்கி வந்த குருநாதர். மானிட சட்டை தாங்கி வந்த குருநாதர். அதாவது கோயிலில் ரெண்டு வகை. கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்ற கோயில் ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்போ திருப்பதியில் ஏழுமலையான கும்பாபிஷேகம் நடக்குமானா நடக்காது. ஏன்னா இங்கே முருகப்பெருமான ஏழுமலையான பிரச்சனை கிடையாது. அது கீழே கொங்கணவ சித்தருக்கு மேலே இருக்காங்க. இப்போ இவரும் ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் இருக்கு. இந்த கட்டடத்துக்கு வேணா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களே ஒழிய கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போதுமே 24 மணி நேரமும் அந்த லிங்க திருமேனிக்கு ஆற்றல் யார்கிட்ட இருந்து வருதுன்னா கீழே இருக்கக்கூடிய சீவன் சித்தர்கிட்ட இருந்து சீவன். ஆக சாதாரண கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஆற்றல் அதிகம், வித்தியாசம் அதிகம். ஏன்னா உள்ள யார் இருக்கா? சிவன். அந்த கோயில்ல உள்ள கும்பாபிஷேக ஆற்றல் தான் இருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப அதை விட எதுல பவர் ஜாஸ்தின்னா கோயில்கள். அதுபோல குருநாதர்களுடைய சிறப்பு. நாம பிறந்ததனுடைய நோக்கமாகிய இந்த ஜென்மத்தை நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமே பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா திருப்பி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் நினைக்கணும். அரிது பூங்குருள் சிவடு என்று பிறப்பு. அரிது சைவ குடும்பத்தில் பிறப்பு. அரிது சைவம் பிறலாது இருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட எதுகிட்ட நெருங்கி வந்துட்டோம். இறைவனுடைய மறுபிறப்புக்கு இல்லாமல் இறைவனை அடைய வேண்டும் என்ற கிட்டத்தட்ட நெருங்கிய நிலைக்கு வந்ததுனாலதான் சாமியே இப்படி ஒரு ஆளை அனுப்பிச்சு எங்கே எழுக்கிறாரு, வா ஒரு கையெழுத்தை போட்டு அப்ளிகேஷன் இணைஞ்சு கைலாய பரம்பரையில் இணைஞ்சிட்டேன்னா இனிமே காப்பாத்துறது யார் வேலை? என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும். புரியுதுங்களா சிவா? உங்க வீட்டில் டம்ளர் இருக்கா? நான் உண்மையே கேட்குறேன், கோச்சுக்காம சொல்லணும். அந்த டம்ளர் அம்மா வாங்கி கொடுத்த டம்ளரா வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த டம்ளர்? ஏன்னா அதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க அம்மாட்ட நான் போய் அந்த டம்ளருக்கு ஹிஸ்டரி கேட்பேன். அது எங்க அம்மா வாங்கி கொடுத்தேன். அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு போய் கேட்டா அது எங்க அம்மா வீட்டு பாரம்பரியமா அந்த டம்ளர் எல்லாரையும் என்னைக்காவது ஐஸ் வாட்டர் ஊத்துன போது ஏன் என்கிட்ட ஐஸ் வாட்டர் அப்படி ஊத்தி குளிர வைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கா? ஏன் இப்படி வெந்நீரை ஊத்தி என்னை காய வைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கா? வீட்டுக்காரர் என்னைக்காவது தூக்கி எறிஞ்சாருன்னா ஏன் இப்படி தூக்கி எறியறீங்க கேட்டிருக்கா? பேரன் தூக்கி எறிஞ்சாருன்னா வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கா? கம்முன்னு கிடந்ததா? வெந்நீர் ஊத்துனாலும் கிடந்தது. அந்த டம்ளர் போல நானும் எதையும் எதிர்பார்க்காமல் சிவ தொண்டு செய்து கிடந்தேன். என்னது? சரியை கிரியை யோகம் என்ற சிவ தொண்டு செய்து கிடந்தேன். அதனால சாமி என்ன பண்ணும், அந்த டம்ளர் போல என் கடன் அந்த டம்ளர் கிடப்பது போல, டம்ளர் என் கடன் பணி செய்து கிடப்பது கிடந்ததா? அந்த டம்ளர் எப்படி கிடந்ததா? நானும் அப்படி கிடந்தேன். இப்போ ஓ வேலை என்ன தெரியுமா? அடியேனையும் தாங்கணும். அடியேனையும் நீ தான் தாங்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இந்த ஃபேன் எது தாங்கி இருக்கு? அட்டை டப்பாவா? பஞ்சு வைக்கலாம். சென்றி தாங்கி இருக்கு. அப்புறம் கம்பி தாங்கி இருக்கு. வக்கீலையா கிளாம்பு தாங்கி இருக்கின்றார். இந்த மூணுல எது ரைட்டு? எல்லாத்தையுமே பூமி தாங்கி இருக்கு. உங்களையும் பூமி தான் தாங்கி இருக்கு. என்ன நீங்க சொல்லுவீங்க வீட்டுக்காரர் தாங்க குடும்பத்தை தாங்குறாரு. உடனே வீட்டுல வேணா இருந்து பாரு, பிள்ளைகளை சமாளிச்சு பாருங்க. குடும்பத்தை நான் தான் தாங்கிட்டு இருக்கேன், வீட்டுக்காரமா யாரையும் தாங்க.
யார் தாங்கிட்டு இருக்காங்க? பூமி தாங்க. அதான் சிவபெருமான் தான் தாங்கிட்டு தடையவனை கருணை நாங்கள் ஆண்டு கொண்ட விடையவனே உடையவனே மண்ணு உதர கோஷ மங்கை கரசே தடையவனே தளந்தே எம்பிரா என்னை தாங்கி கொள்ளு. எல்லாரையும் தாங்குற மாதிரி என்னையும் தாங்கி கொள்ளு. அது எப்படி தாங்கிக்கணுமா? சாமி சாமி என்னப்பா அம்மா எப்பறம் வந்திருக்காங்க. சாமி சாமி என்னப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச தேன் கதலி களம். தேன் கதலின்னா இங்கே கற்பூரவல்லியா வாழைப்பழம்? தேன் கதலியா வாழைப்பழத்துக்கு பேருங்க கற்பூரவல்லியா? கற்பூரவல்லி தான் சொல்லுவீங்களா? அதானே நல்ல பழம், சூப்பர் டேஸ்டா இருக்கும். சாமி சாமி எனக்கு பிடிச்ச அந்த கற்பூரவல்லி ஒரு 2 கிலோ வாங்கிக்க. வாங்கிடுவோம். அம்மாவை பார்க்குறாங்க. வாங்கிடுவோம். 1 லிட்டர் தேன், கும்பு தேன் வாங்கிக்கோங்க சாமி. அந்த வாழைப்பழத்தை உரிச்சு துண்டா வெட்டி அதில் போட்டுக்கங்க சாமி. அப்புறம் ஐஸில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? அப்புறம் நான் வெயிலில் வைக்கையா தாங்க முடியல. இந்த உலகமே பொய்யா இருக்கு, பயமா இருக்கு, எங்கிட்டு பார்த்தாலும் குழி வெட்டுறாங்க. அதனால சாமி நீ என்ன பண்ற, இப்படி போன்னு கூப்பிடு. அப்படியே நான் வந்த உடனே அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திய தேன் கதலியோ அந்த தேனை அப்படி கொடு. கடை நான் குடிப்பலாம். அப்படியே ஆனந்தமா இருக்கும்போது உள்ள போய் விளையாடுன்னு சொல்லுவியா. விளையாடுன்னு அப்படியே போயிடும். நான் கையிலத்துக்கு அப்படியே நீ என்னை விட்டுருவியா அப்படின்னு. குது குது பின்றி என் குதி பேச்சை நின் குதிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் விரையாண்டினிய மது மது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கனி வைத்து. மதுனா தேன். மதுனா என்னது? மது மது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கனி வைத்து எதிர்வது எப்போது பைவி கையிலை பரம்பரனே. எப்போ வாழைப்பழத்துல தேனை கலந்து வச்சுக்கிட்டு அப்படியே வான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சாமி. ரைட்டு தானே சிவா? எதிர்வது எப்போது பைவி கையிலை எப்போது? நீ இந்த திருவாவூர் ஆதீனத்தில் கையெழுத்து போட்டு உன் குடும்பம் இல்லை, உன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வரும்போது நானும் தேனை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பேன். நீ வந்து சேர்ந்து விடலாம். நீ வந்து சேர்ந்து விடலாம். ரைட்டு தானங்கய்யா? காலம் எப்போதுன்னு கேட்குறாரு. உங்களுக்கு காலம் வரணுமா இல்லையா? குருநாதர் வரணும். அடியனுடைய ஊர் வந்து பக்கத்தில் தான் கிராமம், சிவகங்கை மாவட்டம் காளையாரமங்கலம்னு. நான் ஆசிரியராக 40 ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்றிருக்கேன். ஆசிரியராக இனி ஒரு 4-5 மாதத்தில் இங்கே வந்துடுவேன். இங்கே ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கே வந்துடுவோம். அப்புறம் நெய்வேலியும் போவோம், இங்கேயும் இருப்போம். அங்கேயும் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால பக்கத்தில் மதுரையில் ஆப்பனூர் மையம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால அங்கே 2வது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறேன். அப்படியே கொஞ்ச நாளைக்கு 2வது சனிக்கிழமை வச்சுக்குவோம். அங்கே சிறந்த ஓதுவார் ஒருத்தவங்களை போட்டு இங்கே வந்து இதே இடத்துல நம்ம ஒரு மையம் துவங்கலாம். 60 பேர் இருந்தால் தான் துவங்கலாம். நான் சொல்லிட்டேன். ஆளுக்கு தான் எவ்வளோ சொன்னேன்? 1500 பேர். அடுத்து ஒரு குடும்பத்தில் இன்னொருத்தர் சேர்ந்தா என்ன சொன்னேன்? 750. அது மாதிரி நம்ம சேர்ந்துக்கலாம். அதை பற்றியே இப்போ நம்ம பேசுவோம். கொஞ்ச நேரம் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சாமி மதுரையில குதிரையில யாருக்காக வந்தாரு? மாணிக்க வாசகருக்காக வந்தாரு. வந்து ஒவ்வொரு எந்த வீதியில சுத்தினாரு? ஆடி வீதியா? ஆவணி மூல வீதி. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு வந்தது. எந்த வீதியில சுத்தினாரோ அந்த வீதிக்கு இன்னைக்கும் பேர் இருக்கு. என்ன பேரு? ஆவணி மூல வீதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாராம். தென்னன் வந்திருக்கேன் அப்படி குதிரையில வந்து நிப்பாரா. அந்த உடனே கிட்டுக்கிட்டுன்னு ஓடுவாங்களா. தட்டு பல தட்டோட ஓடி போய் நின்று, சாமி இந்தா புடி அப்படின்னு, மூலப்பண்டாரம் புடி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வீட்டுக்கு. அடுத்த வீட்டுக்கு போனா, குடிகேடு கண்டீர் ஓடு, இனிமே உனக்கு பிறவி கிடையாது. குடிகேடு கண்டீர்னா என்ன அர்த்தம்? இனிமே உனக்கு பிறவி. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமி என்ன பண்ணாராம்? கிளம்புனாராம். அந்த காட்சியெல்லாம் அப்படி பாரு. அதை ஒரு நாகத்துல நம்ம படிப்போம். இப்படி குருநாதர் அப்படி எழுந்தருளுகின்ற காட்சிகளை எல்லாம் அற்புதமாக சொல்கின்றார். அங்க மற்ற திருமுறைகளுக்கும் இந்த 8ஆம் திருமுறைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா,
மற்ற திருமுறை நேரடியா சிவபெருமானை வழிபடுவாங்க. 8ஆம் திருமுறை மட்டும் குருநாதரை சிவபெருமானாக வழிபடுவாங்க. எட்டுதானே சிவா? அது எப்படின்னா சிவா, உங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது பாசிமணி பிடிக்குமா, தங்கம் பிடிக்குமா? அம்மா என்ன பண்றாங்க, உனக்கு பாசிமணி பிடிச்சது, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு 20 வயசு கல்யாணத்துல அதை உனக்கு போட்டு விடுறேன்னு 20 வயசுல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஊசி மணி பாசிமணி நீயே போட்டுக்க, நீ போட்டுக்கிறதா சேர்த்து எனக்கு போட்டு விடு அப்படிதான் சொல்லுவேன். சிவா, அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கத்தினுடைய அருமை அப்ப தெரியல, இப்ப தெரியல. அதான் சொல்றாரு, கையிலங்கு பொன் என்றார் தெரிய என்றுனை அறிய கிண்டில. ஒரு குழந்தை கையில பொற்பின்னம் கொடுத்த மாதிரி நீ என்ன பண்ணிட்ட, திருவடி தீட்சை கொடுத்துட்டு சத்தம்லாம் போயிட்டிய. அந்த திருவடியினுடைய பெருமை எனக்கு தெரியல சார். நான் ஒரு குழந்தை மாதிரி என் கையில ஒரு கிண்ணத்தை கொடுத்துட்டு போற மாதிரி கொடுத்தேன்னா நான் என்ன பண்றேன்? ஒலிசை மானுடம் நோக்கி என்ன நீ குருநாதராக வந்த, எப்படி மானிட சட்டை தாங்கி சூரிய பிரகாசம் போன்ற ஒளியோடு வந்து எனக்கு ஆட்கொண்டாய். ஆனா எனக்கு தெரியலையே, எனக்கு அது மட்டுமா பண்ணுன? எனக்கு ரொம்ப தாகமா இருந்ததுன்னு அப்படியே ஊத்து பொத்துக்கிட்டு வந்தது. என்னது பொத்துக்கிட்டு வந்தது? அருள். என்னது? அதுக்கு என்ன பாட்டு? அருளாரமுதத்தை வழங்கினே விழுங்கினேன் மிக்கினேன் விதியின்மையா. தாகம்னு பொத்துக்கிட்டு வந்தது. நீங்க பொத்துக்கிட்டு வந்து தாகம்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்போம் தான். இங்க பொத்துக்கிட்டு வருது என்ன பண்ணீங்கன்னு கேட்டா தண்ணி குடிப்போம். அருளாரமுத தண்ணில பொத்துக்கிட்டு வருது என்ன பண்ணீங்க? டம்ளர் எடுத்து குடிப்பீங்களா, செம்பு எடுத்து குடிப்பீங்களா, அண்டா எடுத்து குடிப்பீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சாமின்ட்டு ஆளு வாய காட்டினேன். லபலபன் உள்ள போச்சு. போன வேகத்துல பிஸ்கின் விக்கிட்டு வந்துருச்சு. போன வேகத்துல என்ன ஆயிடுச்சு? பிஸ்கின் விக்கிட்டு வந்துருச்சு. அது என் விதி தானே. உன் மேல குறை சொல்ல முடியுது? உன் மேல நீ பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவார். புரியுதுங்களா சிவா? குருநாதருடைய சிறப்பு. அதுபோல நாம இப்ப இந்த திருக்கைலாய பரம்பரை சிவபெருமானிடமிருந்து கல்லால் நிழலில் இருந்து அப்படியே அவர் உபதேசம் பண்ண கேட்டருளிய அப்படியே பரம்பரை தான் எது? நம்மளுடைய திருக்கைலாய பரம்பரை. அப்படி அங்கிருந்து நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்கள், சனகாதி முனிவர்கள் வந்து பரஞ்சோதி வரிசையாக சத்தியகாந்தர்ஷினி, பரமஜோதி முனிவர், மேகண்டார், அப்படியே அருணீஸ்வரம், அப்படியே பரம்பரையா இன்னைக்கு வந்து 24வது சன்னிதானம் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இதுல நாம எப்போ பப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டோமோ சிவபெருமானுடைய காவலுக்கு நாம 60 பேரு. குழந்தைக்கு ஜிலேபி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஜிலேபி செய்யறது? கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? குலாப் ஜாமுன் அப்ப ஜிலேபி ஈஸியானது. ஏங்க என்கிட்ட எல்லாம் அம்மா கேட்பாங்க, ஏங்க குலாப் ஜாமுன் வேணுமா ஜிலேபி வேணுமான்னு கேட்டா எது ஈஸி? குலாப் ஜாமுன். அப்ப எனக்கு வந்து ஜாங்கிரியே அப்படிதான் இருக்கிற சொல்லிவிட்டு அதை செஞ்சு விட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் சொன்னா விட்டுருவீங்களா? பையன் விட்டுருவீங்களா? அது ஒத்த பையன், தவம் இருந்து பெத்த பையன், விட்டுருவீங்களா? சாப்பிட்டு பாரு. முடியலைன்னா பிடிச்சி மல்லு கட்டியா உள்ள ஒரு நல்லா இருக்கே. அதைத்தான் சொல்லுவார், இரும்பு தரும் மனத்தேனே தீர்த்து என்னையான கரும்பு தரு சுவை எனக்கு. நான் ஓடிக்கிட்டு இருந்த வயலை பிடிச்சி இழுத்து போட்டு உட்கார வச்சு இதே கதை தான் எனக்கு. அதுக்கு உதாரணம் நான் தான். ஓடி போனோம் கோயிலா விபூதியா ஓடுனோட பிடிச்சி. அதாவது என்னன்னா போய்கிட்டு இருந்தேன். இந்த முள்ளு வாங்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க, முள்ளு எடுக்கிறதுக்கு. என்ன பேரு? அம்மா பேர் என்ன? சரண்யா தேவிக்கு எப்படி அருமையா தெரிஞ்சுக்காங்க. முள்ள வாங்குறதுக்கு பேர் முள் வாங்கின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முள்ள வாங்குறதுக்கு முள் வாங்கின்னு பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய டேலண்ட் சிவா. முள் வாங்கி. அதே மாதிரி வினைய வாங்குறவனுக்கு பேர் என்னது? மலத்தை வாங்குறவனுக்கு பேர் என்னது?
வாங்கி வீணை வாங்கி மலம் வாங்கி வீணை மல மறுத்து வாங்கருணை தந்தானே 4 மறை பயில்லை அவ்வளத்தை கண்டே. திருப்பெருந்துறையில என் வினைய வாங்கினவன் இல்லை இங்க உட்கார்ந்துருக்கான். ஆக நடராஜர் தெரிவாருக்கு வந்தா அவன் தெரியலையே. திருப்பெருந்துறையில குருநாதர வந்தவன்ல இங்க உட்கார்ந்துருக்கான். அப்போ ஓஹோ நடராஜர் தான் இங்க வந்தவரா? ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். ஆஹா அவன் தான் இங்க வந்திருக்கான். அவன் தான் யாரு? நடராஜ பெருமான் தான். தில்லையில் கூத்தன் தான் திருப்பெருந்துறையில் எம்மை ஆட்கொள்ள வந்த குருநாதர் என்று 4வது முறையாக கண்டேன் அந்த குருநாதரை என்று பாடுறார். இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்த ரமை தெரிந்து போல் அருணரையில் வீழ்வேனை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி ஏனையான அந்த ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே. புரியுதுங்களா சிவா? அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சிவா. எத்தனையோ காலம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் சிவா. இது வெயில், சாதா வெயில். இது என்னது? சாதா வெயில். உண்மையான பிறவி வெயில மாற்றணும்னா பிறவி வெயில வெறும் கொடுமை. அது பிறவி சிவா. இந்த திரைச்சியில பார்த்துருக்கீங்களா? அதாவது பொம்மலாட்டம் இருக்கும். இங்க ஒரு முருகப்பெருமான் நம்ம வள்ளி தெய்வான நாடகம்லாம் எல்லாம் நடக்கும். இப்படி இங்க ஒரு திரைச்சியில இருக்கும், மேல ஒரு திரைச்சியில இருக்கும், 2 பொம்மை, தோல் பொம்மை இருக்கும். இங்க முருகன் இருப்பாரு, இங்க வள்ளி இருப்பாங்க. சும்மா ஒரு டயலாக். பக்கத்துல நாரதர் கூட இருப்பாரு வச்சுக்கோங்க. மேயாதம்மா யாரு? முருகன் சொல்றாரு, வள்ளி சொல்றாங்க நான் மேயிரமானதா பார்த்திருக்கேன், மேயாதமான நான் எங்கடா பார்த்திருக்கேன். உண்மைதானே சிவா? நான் மேயிரமானதான் பார்த்திருக்கேன். இவர் அனுப்பிச்சு விட்ட மானு வந்து மேயாதான், மானு செய்யற எதுவுமே செய்யாதான். இந்த டயலாக் இருக்கு, இந்த தோல் பொம்மை. உண்மையிலே இந்த டயலாக்கை யார் பேசுறது? தோல் பொம்மை பேசுமா? கீழே ஒருத்தன் உட்காந்துட்டு பேசுவானா? ஹார்மோனியம் போட்டு கீழே இருக்க வாசிப்பானா? தோல் பொம்மை வாசிக்குமா? இப்ப நான் தான் எல்லா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது வேற. அங்கே சொல்றேன் ரைட்டா சிவா? அப்போ யாரு ரைட்டா? இது அதே மாதிரி வாழ்க்கையில இந்த தோல் பொம்மை தானே நான் ஆம்பளை தோல் பொம்மை, மனைவி வந்து பொம்பளை தோல் பொம்மை, பிள்ளைங்க வந்து இன்னொரு தோல் பொம்மை. இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கவன் யாரு தெரியுமா? சிவபெருமான் ஆட்டிக்கிட்டு. எப்படி ஆட்டுறாரா? சீலம் இன்றே நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய். கணவன் பொம்மை தோல் பொம்மை, மனைவி தோல் பொம்மை, அப்புறம் மக்கள் தோல் பொம்மை, மேனேஜர் தோல் பொம்மை, வக்கீல் பிரச்சனைனா வக்கீல் ஒரு தோல் பொம்மை. உண்டாங்க இல்லையா? எல்லா தோல் பொம்மையும் எங்க இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் எல்லா தோல் பொம்மைகிட்டையும் சிக்கிக்கிட்டு மனைவி தாய் இந்த 2த்தையும் சிக்கிறத பெரிய விஷயம். அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் சிக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? மனைவி இழுத்தெழுப்புக்கு போனேன், அடுத்ததாக மாமியார் இழுத்தெழுப்பு, அடுத்ததாக அம்மா இழுத்தெழுப்பு, கொஞ்சம் வயசு ஆக ஆக பிள்ளைங்க இழுத்தெழுப்பு, மேனேஜர் இழுத்தெழுப்பு, ஆபீஸ்ல மேனேஜர், இப்படியே சுழன்று சுழன்று விழுந்து சிடப்பேனே, சுழன்று இப்படிப்பட்ட மயக்கத்தை காட்டுறது நீதான். அப்புறமே குருநாதரா வந்து இப்ப நெறி காட்டியிருக்க. இன்னி காட்ட வேண்டியது என்னது? வாரா உலக நெறிய தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மானும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறிய. இதுல வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே குடியே நின்றோ. இந்த ஜென்மத்தில் கூட தவறினோம், இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்தோ அந்தோ அதோ கேட்கின்றார் யாரு? மாணிக்கம். தவறக்கூடாது. ஆகவே இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம்.